இப்போதான் வீடியோ எடுத்து வந்தேன். இங்கே நிற்குது யானை. இந்த பெண்டு திரும்ப நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. 3 யானை நிற்குது. வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆதிவாசி கோயிலுங்க அது. சமையல் இவங்களுக்குள்ள விளையாட்டு, இவங்களுக்குள்ள மட்டும்தான் விளையாட முடியும். யானை நடந்து போகிற வழினா அது ஃப்ரெஷ்ஷுண்ணா. பாருங்க இன்னும் ஈரம் கூட காயில் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷுங்க அது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைந்துள்ள முத்தங்கா வனப்பகுதியில் வாழ்கிற காட்டு நாயக்கர் பழங்குடி மக்களை பார்க்க தாங்க வந்திருக்கோம். இந்த பழங்குடி கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா வயநாடு முத்தங்கா சாலை இருக்கு இல்லைங்க, அந்த சாலையில் நடு காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட முத்தங்கா செக் போஸ்ட்லேருந்து நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. 10 கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளே போகும். ஆனால் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே யாருக்கும் பொதுமக்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லைங்க. ஏன் அப்படின்னா இது ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கனால, ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கனால யாருக்கும் அனுமதி இல்லை. அதே மாதிரி இங்கே போகணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல நாங்கள் அந்த 3 இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளேயும் போனோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த போகிற வழியிலேயே யானை இதுன்னு எல்லாமே அந்த ஆதிவாசி கிராமத்துக்கிட்டேயே யானைகள்லாம் சுற்றுது. அதே மாதிரி நாங்கள் போகிறப்ப காரை நிப்பாட்டி, அந்த சாலையோரத்தில் காரை நிப்பாட்டிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறப்பே 2 பேர் உட்காந்துருந்தாங்க, அந்த ஆதிவாசி மக்கள். அப்புறம் அவங்கள்ட்ட பேசவும் இந்த மாதிரி காட்டு நாய்க்கர் பழங்குடியில் உள்ள எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, காட்டு வேலைக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்லேருந்தே வந்து கூட்டிகிட்டு போய் மறுபடியும் சாயந்தரம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்களாமா. அப்புறம் இவங்ககிட்டயே கேட்டோம் டீட்டெயிலாக, இந்த மாதிரி எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே எப்படி வாழ்கிறீங்க எல்லாமே கேட்டிருந்தோம். அவங்களும் முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. வீடியோ பாருங்கள், பிடிச்சா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ட்ரைபல் கண்டென்ட்ஸ், அது மாதிரி நைட் ட்ரைவ்ஸ் எல்லாமே போட இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பொன்குழியா? இது எத்தனை வீடு இருக்குள்ள? ஒரு 10-80. எத்தனை வீடு? 80 வீடா? 80 வீடு இருக்குது. இது இந்த டைகர் ரிசர்வ் சாங்சுரிக்குள்ளே 80 வீடு இருக்கு. இப்போ உங்களுக்கு வேலைகள்லாம் தொழிலெல்லாம்? தொழிலுறுப்புனா பஞ்சாயத்தில் வேலை இருக்குது. ஓ, வேற டெய்லி தோழருக்கு 100 நாள் வேலை அந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற வேலை மாதிரி 100 தொழில் இருக்குது. ஒருத்தருக்கு 100 தொழில். எங்கே போய் வேலை செய்வீங்க? எங்கே கூப்பிடுவாங்க வேலைக்கு? இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே இந்த சுத்தம் பண்ணுறது, இந்த காட்டு தீ வராமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. உள்ள எத்தனை குடும்ப வீடு இருக்குது? 80 வீடு. குடும்பம் எத்தனை பேர் குடியிருக்கீங்க? 80 குடும்பம் இருக்குது. 80 குடும்பம் இருக்கா? இப்போ குழந்தைகள்லாம் படிக்கிறாங்களா? அப்படியா? ஸ்கூலெல்லாம் உங்களுக்கு? கல்லூர். இங்கிருந்து போயிட்டு வரணும் வெளியே? காலை போகலாம், சாயங்காலம் 4 மணிக்கு காலை போட்டு சாயங்காலம் 4 வந்துடணும். ஜீப் இருக்குது. ஆனால் உள்ள யானை சல்லியமெல்லாம் இருக்கு. உள்ள வந்திருக்கா? உள்ள கிராமத்துக்குள்ள இந்த ஊர் பேர் என்ன? பொன்குழி. நீங்கள் என்ன இதில் வரீங்க? அது என்ன முதுவன் காட்டு நாய்க்கிறா? காட்டு நாய்க்கிறங்களா? உங்களுக்கு ஆதி தொழில்னு என்ன தொழில்? முதல்ல உங்கள் முன்னோர்கள் பஞ்சாயத்தில் இல்லை, முன்னாடி உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் என்ன வேலை செய்ய கேட்குறேன்? மரத்து மேலே இருக்க கீழே. ஆமாம், அதான் வேலை. காட்டுக்குள்ளே போய் தேன் இருக்குது, சொசைட்டி பாஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்.
ஃபாரஸ்ட்டில் பாஸ்க்கு வாங்கி பாஸ் வாங்கி நாங்கள் தமிழ்நாடுக்குள்ளே போய் கர்நாடகா தமிழ்நாடு 3 சிட்டி இப்போ 3 சிட்டியில் நீங்கள் பாஸ் வாங்கினா நீங்கள் போய் உள்ள தேன் எடுத்துக்கலாம் செஞ்சுக்கலாம். எல்லாம் பிடிக்காது பாஸ் அது கர்நாடகாக்குள்ளே ஏறக்கூடாது. ஓ நம்ம கேரளாக்குள்ளேயே இருந்துக்கணும் இல்லைங்களா? இருக்குது மாதிரி இருக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, தமிழ்நாடு போகக்கூடாது, கர்நாடகா போகக்கூடாது. அப்படி நீங்கள் கேரளாக்குள்ளேயே பாஸ் வாங்கி நீங்கள் கேரளாக்குள்ளேயே தேன் எடுத்துக்கணும். இப்போ அந்த வேலை செய்கிறீங்களா? இப்போ பஞ்சாயத்து இல்லை, இப்போ அந்த தேன் எடுக்கிற வேலை செய்கிறது இல்லைங்க. இப்போ அது இப்போ பஞ்சாயத்தில் ஜூன் ஜூலையில் இப்போ 100 நாள் வேலைக்கு மட்டும்தான் அது கவர்மெண்ட் கொடுக்குற வேலை தான். ஒருத்தங்க 100 வேலை இருக்குது. 100 நாள். இப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஃபாரஸ்ட்லேயும் வேலை இருக்கும்ல உங்களுக்கெல்லாம்? இருக்குது. இந்த கார்டு இந்த மாதிரி கார்டிங் பண்ணுற வேலை, பயர் வாட்சர் அந்த டோக்கன் கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் கொடுப்பாங்களா உங்களுக்கு? இல்லை டிக்கெட் கொடுக்குறது டோக்கன் கொடுக்குறது அதானே இல்லை. இது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை. வாட்சர் வேலையில் உங்களுக்கு கொடுக்குறாங்க? கொடுப்பாரு. காட்டுக்குள்ள இங்கே தியரி இருக்கு, அதுக்கெல்லாம் வைப்பாரு. ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி அந்த மாதிரி கான்ட்ராக்ட் மாதிரி இல்லைங்களா? ஏறினா அவரு ஏற போக முடியாதுங்க. சரி வந்து உட்காந்துருந்தீங்க. அப்புறம் காட்டில் இந்த மாதிரி என்னென்ன கிராமம் இருக்குங்க உள்ள? இந்த மாதிரி மற்ற சிஸ் கேமரு எங்க? சிஸ் கேமர் எங்கே இருக்கு? அது இங்கே இருக்கு, அங்கே பக்கம் இருக்குது. காட்டுக்குள்ளையா? காட்டுக்குள்ளே இருக்குது. உள்ள இருக்கு. அங்கே எல்லாம் வைக்காரு. இந்த பணியில் ஆகுது ஜூன் ஜூலை மாதத்துலலாம். இன்னும் காடு இதுக்கு அவர் அதெல்லாம் வைப்பாரு. அந்த வேலை செய்வாங்க. காட்டு தீ பரவாமல் இருக்கிறத பார்த்துக்குவாங்க அவங்க இல்லைங்களா? காலத்தில் அது ஆச்சு இல்லை. நீங்கள் சாயந்தரமெல்லாம் வெளியே வர மாட்டீங்க? யானை இங்கே நிற்கிதுங்க. இப்போ தான் வீடியோ எடுத்து வந்தேன். இங்கே நிற்கிது யானை. இந்த பெண்டு திரும்ப நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3 யானை நிற்கிது. வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. புலி நிறைய இருக்கு. புலி ஆனை எல்லாம் இருக்குது. கடுவா இருக்கு, எல்லாம் இருக்குது. இப்போ உங்கள் கிராமத்துலேருந்து படித்தாத வெளி வேலையில் செய்கிறாங்களா? இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் மேலே வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா? சரிண்ணா. இப்போ என்ன எதுக்கு உட்காந்து பஸ்ஸுக்கு எதாவது வருங்களா? வெளியே குண்டுப்பேட்டை போகணும். அதுதான் போயிட்டு இப்போ இன்றைக்கி எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள் வீட்டுக்கு? ஆதிவாசி கோயிலுங்க அது. கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் ஆதிவாசி கோயில். பூட்டி இருக்கு. முருகன் சாமியா? முருகன் சாமி. உங்களுக்கு தண்ணி எல்லாம் டேங்க்ல வந்துடும்? தண்ணி இங்கே இருக்குது. அதான் பாரல் 1000 கிலோ 1000 லிட்ரு. 1000 லிட்டரு. அதை வச்சு உங்கள் கிராமத்தில் விட்டுருவாங்க, தண்ணி கொடுத்துருவாங்க. வேறு உங்களுக்கு இதெல்லாம் வேறு செப்பரேட்டு ஃபாரஸ்ட்டு. இது ரேஷன் பொருள் இதெல்லாம் இங்கே வந்துடுமா? இல்லை நீங்கள் போகணுமா வெளியே? இல்லை, அங்கே வந்துடுவேன். இங்கே வந்துடுவாங்க. காட்டு ஞாயிற்றுக்கு மங்களபுரம் ஞாயிற்றுக்கிழமை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. படிக்கிறதுல இன்னொரு சொல்லுங்க. கல்லூரா? ராஜீவ்காந்தி கல்லூரி அறத்தாள். குழந்தைகள் அங்கே போகிறாங்க. குழந்தைகள் எல்லாம் அங்கே இருக்குது. தனியாக ஒரு ஜீப் போயிட்டு மறுபடியும் இங்கே வராங்க. இங்கேருந்து எல்லாம் வெளியே தான் போய்க்கலாம் இல்லைங்களா? ஆனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த கோழி ஆர்டர் இதுக்குள்ளே வளர்த்துக்கிறீங்களா? இதுக்குள்ளே இது புலி அங்கே விட்டுக்கங்க. அந்த மின்வேலிக்கு அந்த பக்கம் போனால் பிடிச்சிரும். இதுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லைங்களா? நிறைய பிடிச்சிரும், சிம்கு பிடிச்சிரும், எல்லாம் இருக்குது. பிடிச்சிருங்க. நிறைய பிடிச்சிரும். அப்படி பார்த்துட்டு வருவாங்களா? சரி. குழப்பங்களே. ஆனால் நீங்கள் பேசுகிறது என்ன மொழி? அது ஆதிவாசி. காட்டு நாயக்கர் மொழி. பேர் என்ன? நாயக்கர் மொழி. காட்டு நாயக்கர் மொழி. கேரளா கர்நாடகா சேர்ந்த மாதிரி ഇന്റെ ചേരി വീട്ടിൽ സാരി അല്ല അതിനും കാര്യങ്ങൾ തുറന്നു
தமிழ் மலையாளம் என்ன பண்ணுறீங்க சமையலா? சமையல் இங்கே பாருங்க, இவங்களுக்குள்ள விளையாட்டு, இவங்களுக்குள்ள மட்டும்தான் விளையாட முடியும். ಫುಲ್ ವಿளையாட்டு. இதெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க. ಪಳ್ಳಿಕೂಡ ಹೋಗಲ್ಲಮ್ಮ, ಹೈಸ್ಕೂಲ್ ಎಲ್ಲ ಇದಾಯ್ತು, ಓಪನ್ ಆಗಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಓಪನ್. இப்போ லீவில் இருக்காங்க. லீவ் இருக்குங்க. மூணாந்தி படிக்கிறது எங்கேங்க? கேரளாங்களா? ராஜீவ் காந்தி மூணாந்தி கிளம்பு. 3ஆம் தேதி கிளம்பிடுவாங்க. ஹாஸ்டல் அங்கே விடுதியா இல்லை டெய்லி போயிட்டு? இல்ல அங்கே அங்கேயே தங்கியிருக்கா. அங்கேயே தங்கி படிச்சிருக்கா. அவன் டிகிரி இருக்குது, ப்ளஸ் டூ இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லா வசதியும் செஞ்சு எல்லாம் உங்களுக்கு இலவசம். எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. இல்லை பணம் கட்டணுமா? எல்லாம் அரசு எல்லாம் அரசு, எல்லாம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் கொடுத்துருவாங்க. பஞ்சாயத்து கேரளா அரசு. கேரளா அரசு. பரவாயில்ல, எல்லாம் உங்களுக்கு அதாவது படிப்பு, சீருடை, தங்கும் துணிமணி எல்லாமே எல்லாம் அங்கே இருக்குது. எல்லாமே இலவசம். அவங்க கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கட்டி கொடுத்ததில்ல, அவங்க சர்க்கார். நாங்கள் வரும். இது ஒரு குட்டு 10 வீடு, இது ஒரு குட்டு 10 வீடு. எங்க பாருங்க, இதுக்குள்ள ஒரு அங்க இருக்கு கோவில் இல்ல, கோவில் அங்க இருக்கு. 10 வாயலபடி மேலே. இது என்னதுண்ணா? இது வந்து பாய்லருங்களா? அது மலை. ஓ, மாலைக்கு தண்ணி சேகரிப்புண்ணா. மழைநீர் சேகரிப்பு தொட்டி. தண்ணி குடிக்காம இது பத்தாது. குழந்தைகள எல்லாம் வேஸ்ட் எல்லாம் இப்போ வேஸ்ட் ஃபுல் வேஸ்ட் ஆகி யூஸ் இல்லை. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 585. 385. ಇವರು ಚಾಂಗ್ ಇರ್ತಾರಮ್ಮ, ಅವರು ಏನು ಸಿಟಿ ನೋಡೋಣ ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರ ಫಾರೆಸ್ಟ್ ಬೇರೆ. ಹೌದಾ? அப்படிங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். உங்க பேருங்க? ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபாரஸ்ட்லேயே வேலையை அவங்க படித்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க. இல்லை, அதாங்க அந்த வேட்டை தடுப்பு காவலர் அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு வாட்சர் அப்படி இது இருக்கீங்க ஃபாரஸ்ட்டில்? ஃபாரஸ்ட் இந்த டியூட்டி இல்லை, வாட்சர் கார்டு அந்த மாதிரி ஸ்தானம் இருக்குது. அப்படிங்களா? அதான் வேட்டை தடுப்பு, அதுக்கு வாட்சர், வாட்சர் ஆன்டி போச்சிங், இந்த ஆன்டி போச்சிங், அதுக்கப்புறம் ஆன்டி போச்சிங்ல இருந்ததுக்கப்புறம் வாட்சர் ಗಾರ್ಡ್ ಆಗೋದು. ಅದು ಆಗ್ತದೆ. ಹತ್ತದು ಒಂದು ಹೊತ್ತಲ್ಲ, ಮೂರು ಮಣಿಗೆ ಒಂದಿದ್ದೆ. 3 ಮಣಿಗೆ. ಹಾಂ, 3 ಮಣಿಗೆ ಇದು 2:30. 3 ಮಣಿಗೆ. ಅಲ್ಲಿ ಇವರು ಹೋಳ ಒಂದು ಕಾಣಿಸ್ಕೊಡೋದು. ಹಾಂ, ಅದು ಅವ್ರು சொன்னா ಅವರೇ ಫಾರೆಸ್ಟ್ ಗಾಡಿ கட்டிகள் ஹாய் காட்டுதுங்க. இங்கே டீச்சர் வராங்க, ஆசிரியர் இருக்காங்க. இங்கே நாங்கಲ್ಲ போயிட்டு வருவாங்க. 4 ஃபஸ்ட்டு இதுதான் இதாக இருந்திருக்கு போலக்குண்ணா, சத்துணவு கூடமா. ம், என்னண்ணா? நம்மளை பார்த்தோன்னா குழந்தைங்களாம் பயந்து பின்னாடி ஓடிட்டு ஆ, பேடிச்சு, எங்களை கிட்ட பேடிச்சுவா சுத்திக்குது. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓ, பாருங்க, இப்போ யானை வந்து இந்த பாலித்தீனை அதோட உணவோட சேர்ந்து சாப்பிட்டு அது வந்து செரிமானம் ஆகாமல், பொதுவாக யானையோடது வந்து செரிமானம் சாப்பிட்ற குறைஞ்சது தான் செரிமானம் ஆகும். அந்த மாதிரி இதோட வந்துருக்கு, கழிவோட வெளியே வந்திருக்கு. அதை அப்படியே எடுங்க வெளியே. டஸ்ட்பின் கவர்ண்ணா. அதுதான் சொல்கிறேன். எவ்வளோ நம்ம வந்து மக்கள் வந்து விலங்குகளுக்கு வந்து எவ்வளோ இடையூறு கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, போகும்போது வண்டிக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யானை நடந்து போகிற வழிண்ணா, அது ஃப்ரெஷ்ஷுண்ணா பாருங்க.
இன்னும் ஈரம் கூட காயில் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷுங்க அது. இங்கேயே யானைசாணி இது பண்ணானோ, இங்கே வாருண்ணா வழித்தடண்ணா இது. இதுலேருந்து இப்படி வந்து தான் அந்த சைடு, அதான் இப்படி போகுது தண்ணி குடிக்க. எத்தனை குட்டி, எத்தனை யானைசாணி. சரி ஓகே வாங்க அப்படி போகலாம். நான் அவர் என்ன ஜாலி நின்றுருக்காரு, நாங்கள் நின்றுருக்காரு வரணும் ஆள். அவர் தெரியலைங்க. அவருக்கு தெரியல. யானை ஹலோ இல்லைண்ணா அவர்கிட்ட சொல்லிடலாண்ணா. அவர் வராரு. அவரை பார்த்து நிற்கிறது. ஏன்னா அவரை பார்த்து ஓடுது. ஏன் அவரை பார்த்து ஓடுது? ஏன் அவரை பார்த்து ஓடுது? இது வருங்க. இல்லை அவர் எடுத்து அவரை பார்த்து ஓடுது. கேளுங்க ஏன்னு. மண்ணெல்லாம் அள்ளி சூப்பராக போட்டுச்சு. போடுறது ஆளை பார்த்தோன்னா ஓடுது. ஆனால் அவர் பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக நடந்து போறாரு பாருங்க. அதுக்கு அதிக பயம் இருக்கு. போகலாம்.